ஒரு டைமில் கடவுள் உங்கள் கூட இருந்தாருங்க. அதனால் அன்றைக்கி வீட்டில் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ செல்வம், எல்லாமே பெருகுச்சு. ஆனால் என்னைக்கு இந்த விஷயங்கள் உங்ககிட்ட வர ஆரம்பிச்சதோ, இருந்து இருந்து பார்த்தாரு, இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு சொல்லி வெளியேறிட்டார் சாயப்பா. வெளியேறினதால் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் டபுள் மடங்கு ஆயிடுச்சு. ஸோ வெளியேறினவரை மறுபடியும் உள்ளே கொண்டு வரணும் தானே. உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை முழுசாக கேளுங்க. அப்போது இது மூலமாக சில விஷயங்கள் உங்கள் புத்திக்கு உரைக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ண உடனே அது செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் உங்களை விட்டுட்டு போகும். கொஞ்சம் கொஞ்சமாக பல விஷயங்கள் உங்களை தேடி வரும். இந்த விஷயம் தேடி வந்துட்டுனாவே சாயப்பா உங்ககிட்ட வந்துட்டார். உங்கள் வீட்டில் 2 மடங்கு சந்தோஷம், 2 மடங்கு வளம், செல்வம் எல்லாமே பெருக போகுது. அப்புறம் என்ன பிரச்சனை? சந்தோஷமாக நம்பிக்கையோட இந்த பதிவை கேளுங்களேன். சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறோம். பல இடத்துல இருந்து துன்பத்தை இலவசமாக பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நமக்கு எதிராக இருக்கிறவங்களை திட்டணும்னு நினைக்கிறோம், பழி வாங்கணும்னு நினைக்கிறோம், அவங்க மேலே அதிகமாக கோபப்படணும்னு நம்ம நினைக்கிறோம். கோபப்பட்டால் தான் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நம்புகிறோம். அப்போ தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் மனசில் இருந்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது எல்லாம் சரியா? இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன லாபம், என்ன நஷ்டம்? இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த ஆடியோவில் பேச போகிறோம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இப்படி நடந்திருக்கலாம். பலர் உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம். இப்பையும் நீங்கள் பொறுமையாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நொடி போதோ அவங்கள திட்டணும்னு கூட நினைக்கலாம். இல்லை மனசார அவங்கள பழி வாங்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பிளான் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் அப்படிலாம் ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை தயவு செய்து விட்டுடுங்க. ஏன்னா அது ஒரு விஷப்பாம்பை நம்ம வளர்க்குற மாதிரி. விஷப்பாம்பு என்னைக்காக இருந்தாலும் என்ன பண்ணும்? நம்மளை போட்டு தள்ளும். விஷத்தேளு அப்படி தான். என்னதான் மிருகத்தை நம்ம வீட்டுக்குள்ளே வளர்த்தாலும், அன்பாக வளர்த்தாலும், பண்பாக வளர்த்தாலும் மிருகம்தான். யானைக்கு பாகன் ரொம்ப தோஸ்தாக இருப்பா. அவன் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறானோ அப்படியே அந்த யானை கேட்கும். பாகன் மேலே அவ்வளோ உயிராக இருக்கும். ஆனால் யானை தான். எத்தனையோ இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், பாகனை அடித்து தவிஷம் பண்ணிடும், துவைச்சி எடுத்துடும் பாவம். அதுக்கப்புறம் தனக்கு என்ன தெரியுதுன்னு தெரியாமல் உட்காந்து அழுவோம். இந்த ஸ்ரீரங்கத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்பவும் பாதித்தது. அப்போது இது எல்லாமே இந்த பழி வாங்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் போதும், அது ஒரு மனுஷனையே அழிக்குதுங்க. ஒரு மனுஷனை அழிக்குது. நீங்கள் பர்டிகுலர் பர்சன் மூலமாக துன்பப்படுறீங்க, கஷ்டம் வேதனை அனுபவிக்கிறீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. என்னதான் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும், என்னதான் நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை இன்னும் சூப்பராக சிறப்பாக இருந்தாலும், நம்ம புத்தி என்னமோ எங்கே ஏமாந்தமோ அங்கே போய்கிட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம நினைக்கிறோம் இது சரியான நேரம், நான் ரொம்ப வளர்ந்துட்டேன், இப்போது நான் யாருன்னு காட்டுவதற்கு உண்டான நேரம், பழி வாங்கலாமா அப்படின்னு சொல்லும். தயவு செய்து அப்படி நினச்சிடாதீங்க. நீங்கள் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டா நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கீங்களோ அதை விட நீங்கள் தாழ்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நஷ்டங்கள் மட்டும்தான் ஏற்படும், லாபம் ஏற்படாது. ஏன் கடவுள் உங்களை உயர்த்துறார் தெரியுமா? ஏன் கடவுள் உங்களை தூக்கி பிடிக்கிறார் தெரியுமா? எதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், ஏன் அப்படின்னு.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த அளவுக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க. உங்கள் கஷ்டங்கள் இருந்துச்சு, உங்கள் துன்பங்கள் இருந்துச்சு, உங்களுக்கு சோதனைகளும் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாயப்பாவோட உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதில் இருந்து நீங்கள் மீண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. இது உண்மையும் கூட. இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஸ்டின் கேளுங்க. அப்போது இந்த நல்ல பண்புகள் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்குது. அப்போ இந்த உயர்ந்த பண்புகள் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க. உங்களை ஏமாத்துனாங்கல்ல, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கல்ல, அவங்க அடுத்த 20 வருஷம் ஆனாலும் அதே இடத்துல நிற்பாங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு அவங்களால கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. பறந்து 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 போவீங்க. ஓகேவா? அப்போ அந்த நல்ல பண்புகளை என்றைக்கும் எப்பையும் அழிக்கக்கூடாது. அதில் நாம் இன்னையிலேருந்து உறுதியான நிலைப்பாடில் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும். ஏன்னா நம்ம மனசில், ஆழ் மனசில் இந்த விஷயத்தை விஷமாக விதைக்கக்கூடாது. விஷச்செடி வேண்டாம். அது விஷம். அது நல்ல செடி இல்லை, அது விஷம். அது ஒரு கொடிய விஷம். அந்த விஷத்தை நம்ம எதுக்கு விதைக்கிறோம்? அப்போ நமக்கு தேவைப்படுதுன்னா, தேவைப்படாததை விதைக்கவே கூடாது. ஒரு வழியில் எப்பயாவது அது தேவைப்படுற மாதிரி ஆகிடும். தேவைப்படுறத மட்டும்தான் விதைக்கணும். தேவைப்படாத விதைக்கக்கூடாது. இருந்தால் இருந்துட்டு போதுன்னு நினைக்கக்கூடாது. எப்போ இருந்தால் இருந்துட்டு போதுன்னு நினைக்கிறோமோ அதுவே நமக்கு மிகப்பெரிய யமனாக மாறும் வாழ்க்கையில். அப்போ உங்கள் மனசில் சுத்தமாக வச்சுக்கோங்க. இந்த கோபம், இந்த பழிவாங்கும் தனம், இதை எல்லாத்தையும் நீங்கள் அறவே ஒதுக்கணும், வெறுக்கணும். அதெல்லாம் எத்தனையோ பேர் எதுக்கு நம்மளை ஏமாத்துறாங்க? அது நமக்கு புரியுதா? நாம் ஏமாற்றணும். நாம் அவங்கள விட மோசமாக போன ஜென்மத்தில் இருந்தோம். அவங்க நம்மளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணுமா இல்லையா? இப்போ நீங்கள் நஷ்ட ஈடு கொடுத்துட்ருக்கீங்க. 2 பேர் வண்டி ஓட்டுறாங்க. ஒருத்தர் சரியாக ஓட்டுறான், ஒருத்தர் ராங்காக ஓட்டுறான். ராங்காக ஓட்டுறவன் சரியாக ஓட்டுறவனை இடிச்சிட்டான். இடித்தவனுக்கு கை கால்லாம் வலி, வண்டிகளில் கொஞ்சம் பிரச்சனை. இதெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுறாங்க. 4 பேர் வந்து நிற்கிறாங்க. இப்போ அவருக்கு உடம்புக்கு தேவையான மருத்துவ உதவி பண்ணு, வண்டி இப்படி கிடக்குது, வண்டிக்கு உண்டானதை செலவு பண்ணி கொடு அப்படின்னு அவன் கேட்பான். ஸோ அந்த ராங்காக வந்தவனுக்கும் அடி விழுந்திருக்குது. அவன்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா இவன் மேலே தான் தப்பு. யார் மேலே தப்பு இருக்குதோ அவன் தான் தண்டனை அனுபவிக்கணும். தப்பு இருக்கிறவனுக்கும் காயம் இருக்கு. அது இங்கே பெருசாக பேசப்படாது. நீ இப்படி வந்ததால தான் நான் விழுந்தா, எதனால் விழுந்தா, அப்போ உனக்கு நஷ்ட ஈடு கொடு. அதே போல தான் இங்கே நஷ்ட ஈடு வழங்கப்படுது. நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது அவங்க உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்குறாங்க. அவங்க இப்போ லாபமாக வாழ்வாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு ஸ்டேஜில் அந்த நஷ்ட கணக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த மனுஷன்தான் காரணம், அந்த மனுஷன்தான் காரணம் அப்படின்றதெல்லாம் ஒரு ஓரம் கட்டிட்டு அதை அறவே அழிச்சிட்டு, நாம் ஏமாந்ததுக்கு காரணம் நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குது, அதனால தான் நம்ம ஏமாந்தோம் அப்படின்ற ஒரு இடத்துல அமைதியாக இருக்கணும். அந்த இடத்துல அமைதியும் பொறுமையும் நமக்கு மிக முக்கியம். வாய் எண்ணிக்கை விட்டுடக்கூடாது, எண்ணிக்கை விட்டுறக்கூடாது. எனக்கும் சம்டைம்ஸ் பிஸ்னஸில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பிரச்சனை நடந்தது. அதை நான் தெளிவாக சொன்னால் அது சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட. அப்போ வந்து என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் ஏமாறுறேனோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வருது. ஆனால் அதை மீறி நமக்கு ஒரு சில கோபங்களும் வரும்.
அந்த இடத்துல நான் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தேன். கோவப்பட்டு பேசக்கூடாது. ஏன்னா அன்பே சாயலில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுபடி தான் நம்ம வாழறோம், வாழ்ந்து ஆகணும். ஏன்னா பேசுகிறது ஒன்று, செயலில் ஒன்றா இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம். அது நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், சொல்லும் செயலும் வேறு வேறையாக இருக்கக்கூடாது, எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும். ஸோ என்ன நடந்தாலும் என்ன ஆயிடுச்சு, ஒன்றும் ஆகலை. உலகம் ஒரே நாளில் அழிய போதான்னு நிச்சயமாக இல்லை. உலகம் இருக்கிற வரைக்கும் நாம் இருப்போம், நாம் இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கும். அழிஞ்சால் ரெண்டும் ஒன்றா தான் அழியும். ஏன்னா அடுத்தடுத்த பிறவி நம்ம இருப்போம். நாம் இந்த பிறவி நாம் செத்து போயிட்டா உலகம் செத்து போயிட்டதா என்ன? அப்படியே நடந்திருக்கா? நல்லவன் செத்தா உலகம் அழிஞ்சிடுச்சா? கீழே கெட்டவன் செத்தா உலகம் அழிஞ்சிடுச்சா? ஸோ எல்லாமே நடக்குது. நல்லவன் கெட்டவன்ற வேறுபாடே இல்லை, எல்லாமே நடக்குது. யார் இறந்தாலும் யார் இறக்கலானாலும் உலகம் தன் கடமையை செய்யும். அப்போ உலகத்துக்கும் அழிவில்லை, மனுஷனுக்கும் அழிவில்லை. ஏன்னா அடுத்தடுத்த பிறவிகள் மூலமாக மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கா. நாம் நினைக்கிறோம் முடிஞ்சிருச்சுன்னு. இல்லை, போன ஜென்மத்தில் நான் இருந்தேன், போன ஜென்மத்தில் நீங்களும் என் கூட இருந்தீங்க, நாம் எல்லாரும் இருந்தோம். கடவுளும் இருந்தார். கடவுள் என்றைக்குமே இருக்கிறவர், எல்லா யுகத்திலையும் இருக்கிறவர், எல்லா இடத்துலையும் இருக்கிறவர். அவர் இல்லாத இடமே இல்லை, அவர் இல்லாத இடமே இல்லை. எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறாரு. வெளிச்சத்துலேயும் இருக்கிறாரு, இருட்டிலையும் இருக்கிறாரு, உங்கள் துன்பத்திலையும் இருக்காரு, உங்கள் வறுமையிலையும் இருக்காரு, உங்கள் நல்லதுலேயும் இருக்காரு, உங்களை கெட்டதுலேயும் இருக்காரு. ஸோ இல்லாத இடமே இல்லை. கெட்டதில் நமக்கு வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னா மனுஷன் தான் நம்ம கூட இருக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கை கொஞ்சம் பலகீனமாக போயிடுச்சு, சொத்து பத்து இல்லைன்னா மனுஷன் இருக்க மாட்டான். நல்ல சொத்து பத்தோடு இருந்தால் மனுஷனோட சூழ்ந்து நிற்பாங்க. கடவுள் அப்படிலாம் இல்லைங்க, கடவுள் அப்படிலாம் கிடையாது. கடவுள் எல்லா இடத்துலையும் நம்ம கூட இருக்காரு. அப்போ ஏன் பயம்? எதுக்கு பயம்? எந்த ஒரு விஷயத்தையும் ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டு கோவப்பட்டு தான் அதை அடையணும்லாம் இல்லை. நியாயத்தை எடுத்து வையுங்க. உங்கள் நியாயம் அவனுக்கு நியாயமாக இருந்துச்சுன்னா நடக்கும். உங்கள் நியாயம் அவனுக்கு அநியாயமாக இருந்துச்சுன்னா அவன் அநியாயத்துக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமை அவனுக்கு உருவாகும். உங்களுக்கு இன்னொரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல நியாயம் கிடைக்கும். புரியுதா? நீங்கள் நியாயத்தை மட்டும் எடுத்து வைங்க. இப்படிலாம் இருந்ததே, இதெல்லாம் சரியா? ஆமாங்க, தப்பு தாங்க, மன்னிச்சிடுங்க. அவங்க மன்னிச்சிடுங்கன்னு கேட்டால் மன்னிப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லுங்கள். நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் கடவுள் உங்களுடைய தவறுகளையும் மன்னிக்க மாட்டார். அது நமக்கு புரியாமலே இருக்கும். கடவுள்கிட்ட நம்ம சொல்கிறோம், தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ செய்த தவறை மன்னியுங்கள் கேட்குறோமா? எத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணுறீங்க அது மாதிரி? ஆனால் இந்த பிரார்த்தனை பலிக்குதான்? நிச்சயமாக பலிக்கலை. பலிச்சிருந்தால் நம்ம பாவங்களுக்கு விடுதலை கிடச்சிருக்கோம். பலிக்கலை. ஏன் பலிக்கலை? பிரார்த்தனைகள் இவ்வளோ செய்கிறோமா, ஏன் பலிக்கலை? நம்ம நடந்துக்கிற விதம் சரியில்லை. அப்படி என்ன நடந்துக்கிட்டோம்? உனக்கு எதிராக ஒரு மனுஷன் இருந்தா அப்படின்னா அவனை நீ மன்னிக்கலை, அவன் மேலே இன்னமும் நீ கோவப்பட்டுட்டு தான் இருக்க, அவன் வாழக்கூடாதுன்னு தெளிவாக நினைக்கிற. அதனால் அவனுடைய தப்பை நீ மன்னிக்கலை, உன்னுடைய தப்பையும் கடவுள் மன்னிக்க மாட்டார். அவனோட தப்பை நீ மன்னிக்காதப்போ உன்னுடைய தப்பை மட்டும் கடவுள் மன்னிக்கணுமா என்ன? நீ எவ்வளோ பெரிய சுயநலவாதியாக சிந்திக்கிற. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் கடவுள் நம்மளை மன்னிப்பார். நம்ம 1000 விஷயங்களை அடுக்கலாம். என் சைடில் இவ்வளோ நியாயம் இருக்குதுன்னு பக்கம் பக்கமாக எழுதலாம். நீங்கள் எழுதுனதோ யோசித்ததோ எதுவுமே தப்பு இல்லை, எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சில விஷயத்தை சிந்திக்காமல் இருக்கிறது மட்டும்தான் தப்பு. நீங்கள் சில விஷயத்தை மட்டும் இல்லை, பல விஷயத்தில் நீங்கள் சிந்திக்கவே இல்லை.
அதை சிந்திச்சிருந்தீங்கன்னா இந்த விஷயத்தில் இருந்து நீங்கள் விடுதலை ஆகியிருப்பீங்க. ஏன்னா உங்கள் கர்மா இந்த மனிதர்கள் மூலமாக தான் குறையும். இந்த மனிதர்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலன்னா வேற ஒரு மனிதர்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க. நான் சொன்ன உங்ககிட்ட துன்பத்திலையும் கடவுள் இருக்கிறார். உங்களுக்கு நீங்கள் கெட்டது பண்ணும்போது கடவுள் இருக்கிறார், கெட்டது பண்ணும்போது கடவுள் இருக்கிறார்ன்ற நினைப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கெட்டது செய்ய மாட்டீங்க. கெட்டது பண்ணும்போது கடவுள் தண்டிப்பார்னு நினைக்காதீங்க. கடவுள் மேலே அன்பு செலுத்துகிற ஒரு மனுஷங்களும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேளுங்க. நான் தப்பு செஞ்சால் கடவுளோட மனசு பாதிக்கும், கடவுளோட மனசு புண்படுற மாதிரி என் வாழ்க்கையில் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே. நான் எனக்கு சம்மந்தப்பட்டவங்களை திட்டினாலும் சரி, சம்மந்தப்படாதவங்களை திட்டினாலும் சரி, எல்லாமே ஒரே மனிதர்கள் தான், ஒரே ஆன்மா தான். இப்போ சம்மந்தப்பட்டவன் நான் திட்டுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. சம்மந்தப்பட்டவனும் மனுஷன்தான், சம்மந்தப்படாதவனும் மனுஷன்தான். அப்போ சம்மந்தப்படாதவனை திட்டினாலும் சம்மந்தப்பட்டவனை திட்டினாலும் பாவம் பாவம்தான். சம்மந்தப்பட்டவனுக்கு மன்னிப்பு வழங்கினாலும் பாவம் பாவம்தான். ஸோ ஒரு மன்னிப்பு கேட்குறேன்னா மன்னிச்சிடுங்க. அவன் மன்னிப்பை கேட்கலனாலும் நீங்கள் மன்னிச்சிடுங்கள. என்ன ஆகிட போகுது? அவன் இவ்வளோ தூரம் தப்பு பண்ணியிருக்கான், மன்னிப்பே கேட்கல. இந்த ஈகோயிசம் வேண்டாம். இந்த ஈகோயிசம் ஒரு மனுஷனை அழிச்சிடும். அன்பே சாய் குடும்பத்தில் யாருமே அழியக்கூடாது. ஈகோயிசத்தால் எல்லாருமே வளரணும். நம்ம எல்லாரும் நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர். அந்த குணத்தால் தான் நாம் இப்படிப்பட்ட நிலைக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு கூட வராமல் எத்தனையோ மனுஷங்க இருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியுமா? இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயத்தை நம்ம முழுசாக ஏற்றுக்கிறோம். இதை ஏற்றுக்காமல் எத்தனையோ மனிதர்கள் இன்னமும் தவறு செஞ்சிட்ருக்காங்க. நெருப்பு சுட்டா தொடும், நெருப்பை தொட்டா சுடுன்னு நமக்கு தெரியுது, இன்னும் பல பேருக்கு தெரியல. பல பேர் மிகப்பெரிய நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது, அங்கே போய் விட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, யாரும் சொல்லலை. அப்போ சாயப்பா நம்மக்கிட்ட பல விஷயத்த சொல்கிறாரு. அது நெருப்பு, அங்கே போனால் நீ எரிஞ்சிடுவ, போகாதன்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் சாயப்பாவுக்கு கட்டுப்பட்டவர்கள், சாயப்பாவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால் உங்களுக்கு நிறைய விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ நெருப்பு சுட்டா சுடுன்னு யாருக்கும் தெரியல. அப்போ எல்லோரும் என்னமோ அங்கே ஒரு வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சத்துக்குள்ளே போகலான்னு நினைக்கிறாங்க. போனவங்க எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகுறாங்க. இது ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போது கடவுள் நம்ம கூட இருந்தோம். உயர்ந்த பண்புகள் எத்தனை பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பல பேருக்கு இல்லை. ஆனால் நமக்கு அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர்ந்த பண்புகள் மூலமாக கடவுளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ கூட நம்ம மனசு கஷ்டமாக இருந்தால் எனக்கு வெட்டுக்கிளி ரூபத்தில் வராரு. இப்போ வெட்டுக்கிளியே அதனோட அடையாளமாக கூட ஆயிடுச்சு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சின்னம் மாதிரி அன்பே சாய்க்கு ஒரு சின்னத்தை கொடுக்கணுன்னா அது அழகான வெட்டுக்கிளியை வைக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப ஆசையாக இருக்கும். நமக்கு கலர் மஞ்சள் கலரு. ஸோ மஞ்சள் கலரில் கொடி, உடனே கட்சி ஆரம்பிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். மஞ்சள் கலரில் கொடி, அந்த கொடியில் ஒரு வெட்டுக்கிளி ஃபோட்டோ ப்ளஸ் சாயப்பாவோட ஃபோட்டோ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா சின்ன ஆசைகள், இதெல்லாம் தப்பு இல்லைல்ல. நம்ம குடும்பத்துக்குள்ளே சொல்லும்போது என்ன தப்பு இருக்க போகுது? இதெல்லாம் ரொம்ப ஒரு எப்பெல்லாம் நம்ம மனசு சோர்ந்து போயிருக்கோமோ, அடுத்தது முடியாமல் போயிடுமோ, இப்படி ஒரு ஏமாற்றத்தை தாங்கியிருக்கமே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு முன்னாடி அந்த வெட்டுக்கிளி நடத்தின அந்த அதிசயம் அற்புதத்தை மறக்கவே முடியாது. இங்கே பல பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், நான் மறுபடியும் இன்னொரு ஆடியோவில் சொல்கிறேன்.
அப்படிப்பட்ட ஒரு அதிசயம், அப்படிப்பட்ட அற்புதத்தை சாய்ப்பா எனக்கு வெட்டுக்கிளி ரூபத்தில் நடத்தினாருன்னும் போது, இப்போ கூட ஒரு 5, 6 நாள் அந்த ராமநவமி டைமில் வந்து வெட்டுக்கிளி இருந்தது. நான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தேன். ஒரு அந்த வெட்டுக்கிளி வந்து பார்த்தா சைஸே வேறு மாதிரி இருந்தது. இல்லை இது வந்து சாயப்பா வெட்டுக்கிளி இல்லை, சாயப்பா வெட்டுக்கிளி எனக்கு பச்சையாக தானே இருக்கும், அடித்து துரத்து அப்படின்ற மாதிரி. ஏன்னா சாப்பிடும்போது வந்துட்டு இருந்ததில்ல, அதை அடிக்கலாம் இல்லை, சும்மா துரத்தி விட்டோம். உடனே இந்த மனுஷனுக்கு கோவம் வந்துருச்சு, என்னடா நான் அந்த ரூபத்தில் பச்சை கலர் தான் வருவேனா, வெட்டுக்கிளின்றது எல்லா இடத்துலையும் நான் வருவேன்னு சொல்லி துரத்துறது நேரம் எங்கே போச்சு, சாயப்பாவுடைய அந்த வெங்கல சிலை ஒன்று இருக்கும் சின்னதாக, அதில் போய் வெட்டியிருக்குது. ஸோ அந்த வெட்டுக்கிளியோட கலரும் ஒரு மாதிரி வெங்கல கலர் தான். அங்கே போய் ஒட்டோன்னே எனக்கு ஒன்றும் தெரியல. நான் அந்த பூவெல்லாம் போடும்போது அப்போ இல்லை போல இருக்குது. நைட் எப்பயுமே பூ எடுத்துருவோம். அந்த பூ எடுக்கும்போது பார்த்தா அந்த வெட்டுக்கிளி அங்கே இருக்குது. ஆடா சாமி, நான் வந்து உங்ககிட்ட தெரியாமல் சொல்லிட்டேன் நீ சாய் இல்லை அப்படின்னு. நான் சாய் தான் வந்திருக்கேன்னா அவரோட மூஞ்சிலே உட்காந்துட்டு இருக்கிறேன்னு தொடர்ந்து 4 நாள் அங்கேயே உட்காந்துருந்தது. எவ்வளோ 4 நாள். அதுக்கப்புறம் வீட்டு ஜன்னல் கிட்ட வந்துச்சு. அப்போ அந்த ஜன்னலுக்கிட்ட ஏன் வந்துச்சுன்னா, அது வெளியில் புறப்படுறதுக்கு, ஏன்னா அது சாப்பிட்றதுக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு என்ன சாப்பிடும், வெட்டுக்கிளிங்க வந்து மோஸ்ட்லி இந்த செடிங்களில் இருக்கிறதான் சாப்பிடும். உடனே அந்த கதவை திறந்த உடனே அழகாக, இப்போ கூட எனக்கு உடம்பு ஃபுல்லாக இருக்குது, அழகாக போயிடுச்சு. அப்போ சாய்ப்பா வந்தார், நின்னார், எவ்வளோ நாள் தங்கணுமோ அவ்வளோ நாள் தங்கினார், கிளம்பிட்டார். அப்போ எல்லா விஷயம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் அவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டனை நமக்கு கொடுக்குறாரு, நம்மளை எந்த அளவுக்கு அவர் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு, தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு எடுத்து சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துகிறாரு. அதனால் உங்கள் லைஃப்பில் திடீர்னு உங்கள் மைண்டுக்குள்ளே சில மோசமான எண்ணங்கள் வரும். 100% வரும். அது வராமல் இருக்காது, 100% வரும். அப்போ வரும்போதெல்லாம் நம்ம அதை அலோவ் பண்ணிடக்கூடாது. வீட்டில் நல்லவங்க வந்தால் நம்ம வீடு நல்லா இருக்கும். ஒரு மோசமானவங்க வந்தால் வீடு எப்படி இருக்கும், வீடு ரொம்ப மோசமாக போயிடும். அதாவது மோசமானவங்க நல்லவர்கள் ரூபத்தில் வருவாங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. அப்படியா அப்படியா அப்படியான்னு சொல்லி உங்கள் பலகீனத்தை ஃபுல்லாக தெரிஞ்சிக்கவே அவங்க விரும்புகிறாங்க. ஏன்னா உங்களை அழிப்பதற்காக அவர்கள் வந்தாங்க. உங்கள் பலவீனத்தை செமையாக பயன்படுத்தி உங்களை ஒரு வழி செய்வதற்காகவே இத்தனை விஷயங்கள் இங்கே நடக்குது. அப்போது நல்லவங்க வந்தாங்கன்னா உங்கள் பலகீனத்தை பேசுகிறத கேட்க விரும்ப மாட்டாங்க. மோசமானவங்க வந்தாங்கன்னா உங்கள் பலகீனத்தை அறிந்து கொள்வதற்காகவே அவர்கள் முயற்சிகள் செய்வார்கள். புரியுதா? யாராவது உங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்கா சொல்லுங்க அப்படின்னா உங்கள் பலகீனத்தை அவங்க தெரிஞ்சிக்க விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். நாமளும் என்ன பண்ணுறோம், நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க, எவ்வளோ பாசமாக இருக்காங்க, நம்ம மேலே இப்படி பாசமாக இருக்காங்க, நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்களேன்னு சொல்லி நாம் அத்தனையும் கொட்டிடுவோம். நீங்கள் கொட்ட அந்த பலகீனத்தால் உங்களை அழிக்க அவங்க பல முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு ரகசியத்தையும் எந்த மனுஷங்கிட்ட சொன்னால் அது ரகசியம் இல்லை, அதுக்கு பதிலாக கடவுளிடம் மட்டும் சொல்லுங்கள் உங்களோட ஒட்டுமொத்த ரகசியத்தையும். ஸோ உங்கள் ரகசியங்கள் என்றும் காக்கப்படும், எப்பயுமே அந்த ரகசியம் காக்கப்படும். ஸோ இதை எல்லாமே தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பட் அதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சிகள் செய்யலை. நம்ம பாட்டுக்கும் காலையில் எழுந்திரிச்சோம், ஏதோ செஞ்சோம். இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ என்ன செஞ்சீங்கன்னா டக்குன்னு சொல்ல சில பேருக்கு மட்டும்தான் முடியும். பல பேருக்கு காலை எழுந்திரிச்சேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ என்ன பண்ணீங்கன்னு ஏன் யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் செஞ்சதில் முழு கவனம் வைக்கலன்னு அர்த்தம். இப்போ தீபாவளி அன்னைக்கு காலையிலேருந்து என்ன பண்ணீங்கன்னா டக்குன்னு சொல்லலாம், ஏன்னா அது இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் டே. அப்போது ஒரு அவருக்கும் என்னென்ன பண்ணிங்க, உங்கள் மனநிலை எப்படி எதுன்னு சொல்லலாம். ஆனால் மற்ற நாள் உங்களால் சொல்ல முடியல, ஏன்னா மற்ற நாள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை.
ஏன்னா கவனம் நீங்கள் வைக்கல. ஸோ இது மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை லாக் பண்ணுறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துலையும் நம்ம எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கிறோமோ அந்த கவனம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை கொடுக்கும். கவனம் இல்லாமல் பேசிடுறோம், எதேதோ பேசுகிறோம், எதேதோ நினைக்கிறோம், 1000 நினைக்கிறோம், லட்சம் நினைக்கிறோம், கோடி நினைக்கிறோம். ஆனால் எந்த வேலையும் உருப்படியாக செய்ய மறுக்கிறோம். வேலை செய்யும்போது ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்து 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 போகுது. ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்து வந்து போகுது. நம்மளால் ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்க முடியல. ஏன்னா அவ்வளோ குழப்பங்கள். ஆனால் எந்த எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக இருக்காது. துன்பத்தை பேஸ்டாக இருக்கக்கூடிய தாட்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை நம்ம நினைக்கிறது இல்லை. எது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோ, எது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கோ அதை பற்றி மட்டுமே நாம் சிந்திக்கிறோம். அதனாலேயே நம்ம உடம்பு வீணாகுது, அதனாலேயே நம்ம ஹார்ட் பீட்டெல்லாம் எகுறுது. ஒரு விஷயத்தை 2 நாள் பேசலாம், ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் அது 3ஆவது நாளையும் கண்டினியூ பண்ணுறதுன்றது பேராபத்தில் வந்து நிற்கும். ஏன்னா அந்த 2 நாள் நீங்கள் பேசுனதே மிகப்பெரிய கஷ்டம் உங்கள் மனசுக்கும் உங்கள் உடம்புக்கும். அதை மறுபடியும் தொடர்ந்து நீங்கள் வந்து கனெக்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை விளைவிக்கும். எல்லா நல்ல விஷயங்களும் உடனே செய்யுங்க, மோசமான விஷயங்களுக்கு குட் பை சொல்லிடுங்க. ஏன்னா இந்த எண்ணங்கள் மூலமாக தான் கடவுள் நம்முடன் இருப்பார். மோசமான எண்ணங்கள் வந்துடுச்சுன்னா கடவுள் நம்மளை விட்டுட்டு வெளியேறுவதற்கு தயக்கமே இருக்காது. ஸோ சில பேர் வந்தாங்கன்னா ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்குங்க, சில பேர் வந்தாங்கன்னா வைப்ரேஷன் மோசமாக இருக்கும். அப்போது நம்ம நினைப்போம், ஒரு டைமில் எங்கள் வீடு எப்படி இருந்தது தெரியுமா, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அந்த டைமில், நான் நினச்சதெல்லாம் நடந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒரே பதில் என்ன தெரியுமா, அதை விட நீங்கள் இன்னும் சிறப்பாக இருப்பீங்க. அன்றைக்கி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட வைப்ரேஷன், உங்கள் தாட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. ஸோ கடவுள் இருந்தார் அங்கே. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களால் உங்கள் மனசில் மோசமான எண்ணங்கள் உள்ளே வந்துச்சு. உள்ளே வர 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 அது வீட்டையே கொஞ்சம் கொஞ்சமாக மங்களாக கொண்டு வந்து லாஸ்ட்டாக இருட்டாயிடுச்சு. அப்போ கடவுள் அன்றைக்கி இருந்தார், உங்கள் மைண்டு பயங்கர ப்ளசண்ட்டாக இருந்தது. ஆனால் ஒரு சில சம்பவத்தால் நீங்கள் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு இல்லை. நீங்கள் உங்களுக்கு எதிராக ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள பற்றியே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்க. அவங்க விழுந்தால் பரவாயில்ல, அவங்க வாழக்கூடாது, அவங்களுக்கு கஷ்டங்கள் நிறைய இருக்கணும், அவங்களுக்கு கண்ணீர் நிறைய வரணும், நம்மளை ஏமாத்தினவங்க நிச்சயமாக வாழக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா உங்கள் மனசில் பெரிய அளவில் ஆக்கிரமிப்பு செஞ்சது. கடவுள் பார்த்தாரு, கடவுள் தெளிவாக பார்த்தாரு. இதுக்கு மேலே இங்கே இருக்க எனக்கு இந்த இடம் சரியில்லை, இதுக்கு முன்னாடி நல்ல வாசனையாக இருந்தது, இப்போ துர்நாற்றம் வீசுது. நம்ம வீடு தான், ஆனால் அந்த வீட்டில் கூட இருக்கக்கூடிய குப்பையை தூக்கி போடாமல் போயிட்டோம். ஒரு மாதம் கழித்து வீட்டுக்கு வந்தோம், அந்த போட்ட குப்பையில் அத்தனை புழு, அத்தனை வண்டு, அத்தனை நாத்தம். அந்த ஒரு குப்பை கூடையில் இருந்த அத்தனை பூச்சிகளும் புழுக்களும் வீடு ஃபுல்லாக பரவி இருக்கு. இப்போ என்ன, நீங்கள் என்ன அந்த வீட்டை சுத்தம் பண்ணுவீங்களா, இல்லை வீட்டை எரிச்சிடுவீங்களா? இப்போ நீங்கள் சுத்தம் பண்ணியே ஆகணும், எரிக்க முடியாது, வீட்டை எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம உடலை எரிக்க முடியாது, சுத்தம்தான் பண்ண முடியும். எரிக்கிறதுன்றது சாவுக்கு சமம், எரிக்க முடியாது. அப்போ சுத்தம்தான் பண்ண முடியும், சுத்தம்தான் செய்வது தான் உத்தமம், வேறு வழி கிடையாது. அப்போ மனசை சுத்தப்படுத்தினா
மறுபடியும் அந்த வீட்டில் நாம் குடியிருக்கலாம். அதே போல தான் கடவுளும். மனசு சுத்தமில்லாத இடத்தில் கடவுள் நிலைப்பது இல்லை. கடவுள் நிலைக்காத எந்த இடத்துலையும் வீட்டில் சந்தோஷம் பெருகுவது இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இந்த எண்ணங்கள் வராமல் தடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக சாயப்பா இப்போ இந்த நிமிஷம் கூட உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு அறிகுறியை ஏற்படுத்துவார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கணும்னு சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.